ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா? இங்கே பெங்களூரில் கேஆர்புரமில் வேணுகோபால சுவாமி கோயில் இருக்குது. அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட் செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரத்துலேருந்தே லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நிறைய கடைங்க இருந்தது. அந்த அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட் செட்டிங் தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ ஒரு 7:48க்கு போய் நின்னோம். 8:30க்குள்ளே போனோம். ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே நின்றுருக்கோம் லைனில். நிறைய இந்த மயில் தொகை விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய பொம்மை கடைங்கள்லாம் இருந்தது. நிறைய குழந்தைங்க, குட்டி பசங்க எல்லாம் கண்ணன் ராதை வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்கங்க. குட்டி கிருஷ்ணன் மாதிரி அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் லைனில் நின்னதுக்கப்புறம் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோங்க. கோயில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்க்கு அழகாக தோரணத்தை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு தனியாக விட்டுடுறாங்க. அப்புறம் 100 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி அந்த மாதிரி டிக்கெட்டும் வாங்கிட்டு வராங்க. நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா அங்கே ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. ஊஞ்சலில் குட்டி கிருஷ்ணன் உட்காந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலே உட்காந்துட்டோங்க. கோயிலில் உட்காந்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கும் போது கொடி கம்பத்தை தொட்டு கும்பிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியே வரும்போது எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இந்த மாதிரி சாமி வச்சுருந்தாங்கங்க. இங்கேயும் கும்பிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு பூஜை பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.